ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. கேரளா மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய், வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுக்கணும், இஞ்சி, தேங்காய் துருவினது, சின்ன வெங்காயம், எல்லாம் அரைச்சிக்கலாம். அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பச்சையாக தான் அரைக்கணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சூடானதும் வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாம். வெளிச்செண்ணெய் நல்லா சூடாகட்டும். வெந்தயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும். வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல்லு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறணும். கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டுறணும். லேசாக ரோஸ்ட் ஆனால் போதும். வதங்கிடுச்சு. வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன், தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அப்போ சீக்கிரம் வதங்கிரும். வதங்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். பச்சையாக தான் அரைச்சி வைக்கணும். இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். பச்சையாக அரைச்சி ஊற்றி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி இதெல்லாம் ஊற்றி கலக்கிக்கலாம். மீன் வறுவலுக்காக மீன் எல்லாமே எடுத்து அந்த மசாலில் பிரட்டி எடுத்து வச்சுக்கணும். குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீன் பிரட்டி எடுத்து வச்சாச்சு. குழம்பு இப்போ தான் கொதி வருது. நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும்.
மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். தலை கொஞ்சம் மீன் நல்லா சென்டரில் உள்ள மீன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து மீன் கொழுப்பு. மீனில் இருக்கிற கொழுப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். லாஸ்ட்டாக தான் போடணும். மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மீன் கொழுப்பும் போட்டிங்கன்னா குழம்புல தான் போடணும், பொரிக்கிற மீனில் போடக்கூடாது. மீன் கொழுப்பும் போட்டுட்டேன். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், கொதி வரட்டும். மல்லி இலையும் போட்டிருக்கேன். இப்போ மீன் வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவுக்காகத்தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சுடு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுக்கலாம், இறக்கி வச்சுக்கலாம். இப்போ மீனும் பொரிச்சுக்கலாம். சாப்பிட்ற கொடுக்கறதுக்காக 2 மீன் பொரிச்சுக்கலான்ட்டு. கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கணும். மீன் மசாலில் பரட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் இப்போ சாப்பிட கொடுக்கறதுக்காக 2 மீன் மட்டும் பொரிச்சுக்கிட்டேன். நல்லா வேகட்டும். நான் பாறை மீன் தான் எடுத்திருந்தேன். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு பாறை மீன். மசாலுக்கு எப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டால் தான் இந்த பேஸ்ட்டு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.